ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி அடிபொலி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா? அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், சோம்பு, ஒரு தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அப்புறம் அது கூட ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாவும் போட்டு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதை வதக்கி எல்லாம் ஆற வச்சு ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஒரு மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் வெடித்ததும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் போட்டு வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், அப்புறம் தனி மல்லித்தூள் 3 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்கள் புளிப்புக்கு தேவையான புளியை கரைச்சி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி குழம்பு கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கொதித்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க மீனையும் போட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும், குழம்பு ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான அடிப்பொலி மீன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.